ஒரு சிறிய அழகான கிராம வீட்டில் கனவுகளுடன் காலடி வைத்த மீனா, அவள் மனதில் ஒரே ஆசை. இந்த வீட்டை என் வீடாக மாற்ற வேண்டும். ஆசையோடு வாழத் தொடங்கினாள். ஆனால் வாழ்க்கை அவள் நினைத்த மாதிரி இருக்கவில்லை. திருமணத்தின் முதல் சில நாட்கள் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் சில நாட்களில் மாமியார் கமலாவின் பேச்சு மாற ஆரம்பித்தது. எங்க வீட்டில் இப்படி செய்ய மாட்டோம். உங்க அம்மா உன்னை கற்றுக் கொடுக்கலையா? அந்த வார்த்தைகள் மீனாவின் மனதை மெதுவாக குத்த ஆரம்பித்தது. அவள் அதிகாலையே எழுந்து வீட்டு வேலை, சமையல், தண்ணீர் எடுப்பு எல்லாம் செய்தாள். ஆனால் ஒரு நல்லா செய்த என்ற பாராட்டு மட்டும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் சிறிய தவறு. உப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாள். இந்த அளவுக்கு கூட கவனம் இல்லையா என்று மாமியார் சத்தமாக பேசினார். அருண் அருகில் இருந்தான். ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான். அந்த அமைதி மீனாவுக்கு மிகவும் வலித்தது. அந்த இரவு அவள் மெல்ல அழுதாள். நான் இங்கே தேவையில்லாதவளா என்று தன் மனசுக்கே கேள்வி கேட்டாள். ஒரு மாலை கமலாவுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அருண் வேலைக்குப் போயிருந்தான். அந்த நேரத்தில் மீனாதான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள். மருந்து வாங்கி இரவு முழுவதும் அவள் அருகில் அமர்ந்து பார்த்துக் கொண்டாள். மாமியார் மெதுவாக கண் திறந்தார். நீ தூங்கலையா என்று கேட்டார். மீனா சிரித்துக்கொண்டு, நீங்கள் நல்லா இருக்கணும் அம்மா என்றாள். அந்த ஒரு வார்த்தை கமலாவின் மனதை உடைத்தது. உண்மை புரிந்த தருணம் அடுத்த நாள். கமலா அமைதியாக மீனாவை அழைத்தார். மன்னிச்சிடு, நான் உன்னை புரிஞ்சுக்கல. மீனாவின் கண்களில் கண்ணீர். அந்த நாளிலிருந்து அந்த வீடு மாறிவிட்டது. வார்த்தைகள் மென்மையாயின. அன்பு அதிகமானது. அருண் கூட தனது தவறை உணர்ந்தான். மன்னிச்சிடு மீனா, இனிமேல் நான் உன்னோடு இருப்பேன் என்றான். மருமகள் என்ற பெயரில் வரும் பெண், அவள் அந்நியர் இல்லை. அவள் ஒரு வீட்டின் மகள், ஒரு தாயின் கனவு, ஒரு மனிதன் வாழ்க்கையின் துணை. அவளை புரிந்து கொண்டால் வீடு சொர்க்கம். அவளை வலிக்க வைத்தால் வீடு நரகம்.